இன்னைக்கு வேர்ல்டே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. காலையில மீட்டிங்கு, மத்தியானம் டேட்டிங்கு, நைட்டு பிரேக்கப்னு போயிட்டே இருக்காங்க. பாஸ், எப்படி நீங்க டைவர்ஸ் தானே பண்ண போறீங்க? அப்புறம் அவங்க யார் கூட பேசினா என்ன? அவங்க மட்டும் தான் பேசுவாங்களா? நீ யாரையாவது பாரு ப்ரோ, பார்த்து பேசி கரெக்ட் பண்ணு ப்ரோ. அதுக்கு நான் பொண்ணுக்கு எங்க போறது? என்ன சார் என்ன பாக்குறீங்க? இல்லம்மா, சும்மா பார்த்தேன். நீங்க எதுக்கும் பார்க்க வேண்டாம். ப்ரோ, ஏன் ஒருவேளை கால் பண்ண போய் சொல்லிருக்க கூடாது? அவன் தான் கரெக்டா உங்க பாஸோட பொண்டாட்டின்னு சொல்றானே. தெரியாம எப்படி சொல்லுவான்? இப்பெல்லாம் இப்படிதான் நடக்குது. எங்க ஊர்ல கூட ஒரு கதை நடந்துச்சு. என்ன கதை? பாரிஜாதம்னு ஒரு பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் 1 வருஷத்துல இறந்துட்டான். அத மறைச்சு அந்த பொண்ணு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ஏன்னா இது என் கதை மாதிரி இருக்கு. உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தன் இருக்காயா. இந்த கதையை முழுசா கேளு. அந்த 2வது புருஷனுக்கு பாரிஜாதத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு. அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டான். ஒண்ணுல விட ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா. ஏன் என்னாச்சு அவளுக்கு? அவ சொன்னதானே தெரியும். நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஒண்ணுமே இல்லங்கிறா. நீயாவது கேள. சரி, இப்ப எங்க அவன்? உள்ளதான் படுத்திருக்கா. என்ன உனக்கு முகம் இப்படி வீட்டு இருக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சரியா தூங்கல, அதனாலதான் இப்படி இருக்க. விரல்ல கட்டு போட்டுருக்கு. அடிபட்டுச்சுக்கா. கையில அடிபட்டதுக்கு உன் முகம்லாம் ஏன் வீங்கி இருக்கு? என்ன நடந்தது? எங்கயாவது விழுந்துட்டியா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றல. சீதா, என்கிட்ட பொய் சொல்லாத, ஒழுங்கா உண்மை சொல்லு. நான் நல்லாதான் இருக்கேன், என்ன எதை கேட்காத விடு. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா?